அம்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாய். எப்படி இருக்கீங்க? எப்படி வியாபாரம்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. ஆ நல்லா ஓகே. இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆ ஓகே, இப்போதானே ஸ்டார்டிங்ல. சரி சரி ஓகே ஓகே. ஆ மக்கள் சப்போர்ட் வந்தாதான் நம்ம ஏதாவது செய்ய முடியும். கண்டிப்பா மக்களோட சப்போர்ட் இருக்கும் எப்பவுமே. கண்டிப்பா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. எத்தனை மணிலேருந்து கடை போட்டுருக்கீங்க? 8 மணில இருந்து. 8 மணினா நைட்டு? நைட்டு 8 மணில இருந்து இப்போ வரைக்கும் இருக்கும். ஓ அப்போ நைட் ஷிஃப்ட் ஃபுல்லா? ஆமா. ஓகே ஓகே. ஆ நான் ஸ்டாப். ஓகே ஓகே. என்னென்ன போட்டுருக்கீங்க? டீ போட்டிருக்கேன். ஆ ஜாம் பட்டர். ஓகே ஓகே. ஆ சரிங்களா? ஆ அதுலயே கோவா பட்டர் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ அந்த மாதிரி இந்த மினி ஓகே. மினி இதுல வந்து வடப்பாவு மாதிரி. ஓ சூப்பர் சூப்பர். வடப்பாவு, ஆ ஆ சமோசா ஆ பாவு, எக் பாவு சரி மாதிரி. சரி ஓகே ஓகே. அதுக்கு அடுத்து வந்து மோர், காரா ஓகே பூந்தி, மாங்காய் போட்டு. ஓகே ஓகே. கண்டிப்பா சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு. வந்ததும் டீ ஒன்று சாப்பிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பாம்மா. அப்புறம் வீட்ல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பாம்மா. எனக்கு என்னன்னா, ஆ மக்கள் வந்து வாய்ப்பு தேடிட்டு இருக்க திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பா 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 சரிங்களா? கொடுப்பாங்க. அதுதான் அவங்க முயற்சி எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல பாதையா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி சங்கோச்சப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி முயற்சி எடுக்க வேணாம்னு நினைக்கிற திருநங்கைகளா இருக்கட்டும், திருநங்கைகளா இருக்கட்டும், ஆ யார் வேணா இருக்கட்டும், கண்டிப்பா ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், கண்டிப்பா எல்லாருமே தோண்டி எழுந்து வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வெளியே வந்தாதான் நம்ம விஷயங்களை நம்ம கையேந்து கேட்டாலோ, குரல் கொடுத்து கேட்டா மட்டும்தான் நமக்கான பாதை. கண்டிப்பா 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 ஏன்னா கண்டிப்பா. ஒவ்வொரு விஷயங்களை நம்ம மாத்திக்கணுங்கிறத தாண்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம விஷயங்களை சேர்த்து தான் ஆகணும். வேற வழி கண்டிப்பா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா ஏன்னா என் கதையை நான் தான் பேசணும். கண்டிப்பாம்மா. கண்டிப்பா வெளியெல்லாம் பேச மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால முயற்சி எடுக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா வாழ்றதுக்குன்னு ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு படி எடுத்து வச்சு தானே. எப்படி இருக்கு டீ? சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி சொல்றதுன்னா சுகர் கரெக்டா மீடியமா சூப்பரா இருக்கு. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இந்த கடை போட்டது? உண்மையிலேயே ரொம்ப திருப்தி தான். ஓகே. திருப்தி இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு மினி பிரேக். இல்ல இல்லம்மா போதும் பரவாயில்ல, காலையிலேயே வேணாம். காலையிலே ஸ்வீட் எது? நீங்க இப்படி போட்டிருக்கதே நமக்கு பெரிய ஸ்வீட்டு தான். நீங்க தான் எனக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பா. இன்னைக்கு தான் போட்டிருக்கிறேன். நேற்று தான் போட்டோம். இன்னைக்கு 2வது நாள். இந்தாங்க டீ குடிங்க. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெளியே சாப்பிட்றதுக்கு ஒரு வாரம் நைட் இருக்கும், ஒரு வாரம் டே இருக்கும். நான் நைட்ல தான் போடுறேன். வெளியே குடிக்கிறதுக்கு இங்க குடிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குதா? சூப்பர். சூப்பரா இருக்கா? தேங்க்யூ ஃபார் எவர். கண்டிப்பா ஏன்னா கண்டிப்பா. ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்து ஒரு சோர்ந்து போன இடத்துல வந்து ஆ தண்ணியை ஊத்தி விட்டுருக்கிறீங்க. ஆ ஸோ மரம் வந்து தண்ணி இருந்தா தானே வளரும். கண்டிப்பா கண்டிப்பா மண் இருக்கும், மண் எல்லா இடத்துலயும் இருக்கும். இயற்கை தண்ணிக்கு தான் முதலிடம். இந்த சில்றகா லட்சுமி, கண்டிப்பா கண்டிப்பா. பேப்பர் லட்சுமி கிடையாது. இந்த சில்ற ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு போயின்னா அந்த அந்த லட்சுமி அங்க இருக்குது, அங்க போயிட்டு அது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சிலர் தெரியும், சில சித்தர்களுக்கு தெரியும், சில பேர் மக்களை விட நீங்க தான் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாதும்மா, அவங்களாலதான் நம்ம பண்ண முடிஞ்சது, அவ்வளவுதான். கரெக்ட் தான். இருந்தாலும் மக்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததை தாண்டி உங்களோட தனிப்பட்ட முயற்சியால தானே இந்த விஷயம் நடந்திருக்கு. அப்படி இல்ல, கடவுள் 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 புண்ணியத்தான் நடந்திருக்கு, அவ்வளவுதான். கர்ம காரியங்களுக்கான பிரதிபலன், அதோட பிரார்த்தனைகள் எப்போதும் உண்டு. கண்டிப்பா. சரிங்களா? ஒரு படி முயற்சி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா பிளஸ் இதை பார்த்து நிறைய பேர் வேற வழியில முன்னேறி வந்தா கண்டிப்பா வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. நீங்களா எங்களை மாதிரி மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து வைக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க நிறைய கமெண்ட் பண்றீங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்றீங்க. சில பேருக்கு நான் போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புனாங்க நமக்கு. அப்படியா? ஓகே ஓகே. 2 பீப்புள்ஸ், ஒரு கேர்ள் அண்ட் மோர் ஓவர் ஒரு அண்ணா வந்து வீடியோ எடிட் பண்ணி தரேன்னு சொல்லி. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். நீங்க வீடியோ எடுத்து போடுங்க, நாங்க பேக் பண்றோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இன்ஸ்பிரேட் பண்ணுது. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குல்ல? இன்ஸ்பைரிங் இப்போ ஆக்சுவலி உங்களை பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. பரவாயில்ல, ஒரு திருநங்கை வந்து இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க போது நார்மலாக உட்காந்துட்டு இருக்க மக்களுக்கெல்லாம் பார்க்கும்போது என்னடா நம்மளா ஒன்றுமே இல்லை, நம்மளும் ஓட ஆரம்பிக்கணும்னு சொல்லி தோணும். கரெக்ட் மனசுல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இதே மாதிரி எல்லாருமே சமமா ஏத்துக்க ஆரம்பிச்சாங்கன்னா, கண்டிப்பா. ஒரு குடும்பத்துல ஏத்துக்கிட்டாலோ, ஓகே. இல்ல சக மனுஷியா கூட இருக்கிற மக்கள் ஏத்துக்கிட்டாலோ, தோழர் இப்ப நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து சும்மா ஜஸ்ட் ஒரு மீட்டப்ல பேசுறீங்க, எல்லாம் பண்றீங்க, அது செயலா வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டீங்க.
கண்டிப்பா. வெறும் சொல்ல மட்டும் இல்லாம செயலா எடுத்துட்டு போயிட்டு ஆ, இதே மாதிரி எல்லா மக்களும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. சில பேருக்கு பட்டு திருந்துவாங்க, சில பேர் பார்த்து திருந்துவாங்க. ஆ, ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் வருது, அநாகரிகமா நிறைய வார்த்தைகள் வருது. ஆ, இது உண்மையா நான் கடந்து வந்திருக்கேன் நிறைய. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அன்னைக்கு நான் அழுதது கூட ஒரு ஆனந்தத்துல தான், புரியுது. சத்தியமா ஒரு இதுல கிடையாது, ஆ, ஒரு சந்தோஷத்துல. அது என்னை அறியாம, ஏன்னா நிறைய இடத்துல வந்து உண்மையா நான் கையேந்தி நின்றுருக்கேன். புரியுது புரியுது. நிறைய இடத்துல கையேந்தி கேட்ட இடத்துலலாம் வந்து நீ போயிட்டு வா, இல்ல நான் அப்புறம் செய்யறேன். ஆ, சில விஷயங்கள்லாம் சொன்ன இடத்துலலாம் வந்து எனக்கு இது வரைக்கும் பதில் கொடுத்தது கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. விடுங்க விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க. ஆனா எல்லாரும் இதே மாதிரி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு என்னன்னா, வளர்ந்து வர திருநங்கைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா. இப்போ எனக்கு இது மூலியமா, உங்க மூலியமா எனக்கு 2 இடத்துல வால் பெயிண்டிங் வந்திருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆனா கன்ஃபர்மேஷன் இன்னும் பண்ணல. ஓகே. பட் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 2 லேடிஸ் வந்து ஈவெண்ட் கேட்டாங்க. பட் தே அது பட்ஜெட் வைஸ் அவங்க ரொம்ப லோவா எதிர்பார்க்குறாங்க. ஓகே. இன்னொன்று, என்னால் டிரான்ஸ்போர்ட் அது இதுன்னு எக்ஸ்பென்ஸ் பார்க்கணும். நம்மகிட்ட இப்போ மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அது வேற. கண்டிப்பா கண்டிப்பா. இல்லைன்றப்ப புதுசாக எல்லாம் பிரிங் பண்ணி நான் பண்ணணும்னா இட்ஸ் டூ ஃபாஸ்ட். அதையும் புரிஞ்சுக்கணும். எனக்கு அது லாபம் வச்சு நான் செய்ய கிடையாது. ஓகே ஓகே. இப்போ இதுவுமே லாபம் வச்சுலாம் நான் செய்ய கிடையாது. 4 லிட்டர் பாலா, 4 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி செய்கிறேன் நான், அவ்வளோதான். புரியுது புரியுது. அதிகபட்சம் போனால் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி, அவ்வளோதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா குடிக்கிறாங்க, காசு அது 2வது பட்சம். கண்டிப்பா. நம்பிக்கைங்கிறது ஒரு தடவை தான் வரும். குடிக்கிற எல்லாருமே சொல்லிட்டாங்க நல்லா இருக்குமா, இதை இப்படியே தாத்தாவே சொல்லிட்டு போனா நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போனாரு. இப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னா எனக்கு அது வந்து ஓகே. ஏன்னா எல்லாரும் ஒரு சில வேர்ட்லாம் கேட்குற, பச்சை தண்ணி மாதிரி கொடுக்குறாங்க அது இதுன்னு சொல்றப்ப நமக்கு இது காது குளிர இருக்கு. ஹாப்பி டு see you. ஓகேவா? கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கும் ஒரு சந்தோஷம் இல்லை உங்களை பார்க்கும்போது. பரவாயில்ல, நம்ம அக்கா வந்து ஒரு கடை போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது பரவாயில்ல, நம்ம பண்ணி கொடுத்ததுல நீங்கள் ஒரு கடை வச்சிட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, அக்கா எப்படியோ வந்து ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா கூட பாப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நான் எனக்கு இதை பெருசா டெவலப் பண்ணணும்னு ஆசைலாம் உண்டு. பட் எனக்கு ட்ரீம் அது எப்படின்னா, கஃபே ஒன்று பிராண்டிங்லாம் ஸ்டார்ட், எப்படி பெங்களூர்ல ராமேஸ்வரம் கஃபேயோ அது மாதிரி சென்னையில நம்ம ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணோம். இல்ல இது வந்து பல பெருசா ஆகும். கண்டிப்பா நீங்க நம்ம அதுக்கான படிகள் எடுத்து வச்சாதான். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு என்னன்னா, பாக்குற மக்கள் உங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான், யாரா இருந்தாலும், எந்த திருநங்கையா இருந்தாலும், எவ்வளவோ விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க, கடந்திருப்பீங்க. கடந்ததை விடுங்க. காயப்பட்ட நெஞ்சங்களா இருந்தாலும் விட்டுருங்க. இனி இதுக்கு மேல ஒரு திருநங்கைகளை பார்த்தா அவங்க கிட்ட சகஜமா பேசுங்க. கண்டிப்பா. ஒரு வார்த்தை நீங்க சாப்பிட்டியான்னு கேட்டாலே அவங்க அவ்வளவுதான். கண்டிப்பா, அது உண்மைதான். ஏன்னா சீரியஸ்லி அதை நான் என்னெல்லாம் கேள்வி கேட்க ஆளு கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. நைட் 1 டைம் ஃபுட், அந்த மாதிரி மென்டாலிட்டில கவலைப்படாதீங்க, தம்பியா நாங்க இருக்கோம். இப்போ இது மூலியமா நிறைய ஒரு உறவுகள் நிறைய கிடைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. உறவுகள் கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மக்கள் வந்து அதை வேற மாதிரி நெறிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெளியே யாரும் போக மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. முதல்ல நீங்க வீட்டுல ஏத்துக்கங்க, அதுவே பெரிய விஷயம். வீட்டுல ஏத்துக்கிட்டாலே போதும். அதான் உங்களை மாதிரி திருநங்கை எல்லாரையுமே அவங்க வீட்டுல ஏத்துக்கிட்டா போதும். ஆமா, திருநங்கை ஏத்துக்க நலவாரியா இருக்கு, எல்லாம் ஓகே தான். இது வரைக்கும் ஸ்கூலோட காலம்லயோ இல்ல காலேஜோட காலம்லயோ டிரான்ஸுக்குன்னு கேட்டகரி கிடையாது. ஆமா கண்டிப்பா. அது லீகலைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ கோயம்புத்தூர். சரிம்மா, பாப்போம். நைஸ் டு மீட் யூ. நன்றி. மேலும் இன்னும் வளருங்க. கண்டிப்பா கண்டிப்பாமா. உங்க சப்போர்ட்டும் மக்கள் சப்போர்ட்டும் இருக்கிற வரைக்கும் நாங்க வளர்ந்துகிட்டே தான். கண்டிப்பா. சரிம்மா, பாப்போம். நான் போயிட்டு வரேன். டீ சூப்பரா இருந்துச்சு, இதே மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பா. சரிம்மா, போயிட்டு வரேன். பாய்மா, டேக் கேர்.